வாழ்க்கையில எதுக்குன்னே தெரியாத சில குப்பைகள சேர்த்து வச்சிருப்போம். அது என்னைக்கோ ஒரு வாட்டி தேவைப்பட்டுருக்கும். அதுக்காக அது இன்னும் தேவைப்படுமோ சொல்லிட்டு தேவையில்லாத குப்பைகள்லாம் சேர்ந்து தான் நம்ம கிச்சன் இப்படியே இருக்கும். இப்ப நமக்கு தேவையான விஷயங்கள மட்டும் நம்ம தேவையில்லாத விஷயங்கள எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சுக்கிட்டு, நம்ம தேவையான விஷயங்கள மட்டும் வச்சுப்போம். பப்ளிக் எக்ஸாம்லலாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ! இன்னொரு காலத்தில எல்லாருமே புக்க தொறந்து வச்சு எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் புக்க தொறந்து வச்சு பார்த்து எழுதலாம் அப்படின்னு ஒரு நடைமுறை வராது. அப்படி வந்தா எவ்வளோ அழகா இருக்கும். எப்பா! அதெல்லாம் ஒரு கனவா இருக்கே! அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. நிஜமாவே அப்படி ஒரு காலம் வந்துச்சு ப்ரோ. கொரோனா டைமில் எல்லாமே புக்கை திறந்து வச்சு தான் பப்ளிக் எக்ஸாமே பார்த்து தான் எழுதணும். அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல. அதுவே அது ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி உலகம் எப்போவுமே உலகம் போடுற ரூல்ஸ் எல்லாம் அது அந்த டெம்பரரியாக தான் ப்ரோ இருக்கும். அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமே. இன்றைக்கி நல்லதுன்னு சொல்கிறது நாளைக்கு கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கெட்டதுன்னு வச்சுக்கிறது நாளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் உலகம். அதனால அதை நினச்சி எதுவும் வருத்தப்படாமல் உனக்கு மைண்டுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ எது நல்ல கெட்டதுன்னு தோணுதோ அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு. யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அவ்வளோதான் ப்ரோ. வேறு எதுவுமே